இது முதல் நாள் விசாரணை வந்து ஜனநாயகன் படக்குழுவுக்கு ஒரு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருந்தது. நீதிபதியே கேட்டாங்க, நீங்கள் 10ஆம் தேதிக்கு மேலே படத்தை வெளியிடுங்களேன். இதில் சென்சார் போர்டு பண்ண ஒரு தப்பா நீதிமன்றம் நேற்று முன்தினம் சொன்னது, உங்களுடைய செயல்பாடு வந்து அப்நார்மலா இருக்கு. 29ஆம் தேதி இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணுங்கிற முடிவை எடுத்திருக்கிறீங்க. ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் இது படக்குழுவுக்கு ஏன் சொல்லப்படல? நான் இன்னும் சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு தலைமை நீதிபதி அமர்வு விசாரிச்சு இன்னைக்கே தீர்ப்பு சொல்றாங்கன்னு வைங்களேன், யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக தான் போறாங்க. விஜயை இறக்கி விட்டது பாஜக தானோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இங்க இருந்தது. ஸோ அந்த விமர்சனங்களை உடைக்கிறதுக்காக தான் சென்சார் போர்டும் சிபிஐயும் வந்து பயன்படுத்தப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கு. விஜய் வந்து இதுல பேசாம இருக்கிறது வந்து தப்புன்னு தான் நினைக்கிறேன். விஜய் வந்து இதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து விஜய் வெளியில வந்து பேசிருக்கீங்களா, ஒரு அறிக்கையாவது ஒரு தெளிவு கொடுத்திருக்கான். லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம். இப்போ சுவாரஸ்யமாக ஒரு இணையவழி நேர்காணலாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். குறிப்பா இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்க நபர் வந்து இலங்கையில இருந்து இல்ல, இலங்கை விட்டு தாண்டி அயல் நாடான சென்னையில இருந்து, நம்ம தமிழ்நாட்டில இருந்து எங்களோட இணையவழி நேர்காணல்ல இணைஞ்சிருக்காரு. என்னத்துக்கு இந்த ஜூம் மூலமான இன்டர்வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரையுலக ரசிகர்கள் பொதுவா இன்னைக்கு 9ஆம் தேதி ரொம்ப ஆரவாரத்தோட பெரும் எதிர்பார்ப்போட காத்திருந்த ஒரு நாள் தான் 9ஆம் தேதி. காரணம், தமிழ் திரையுலகில் நடிகர் தளபதி விஜய் அவர்களுடைய இறுதி படமான ஜனநாயகன் இன்னைக்கு தான் வெளியாகுவதற்கு எல்லாம் தயார் நிலையில் இருந்தது. எங்களுக்கு தெரியும், மலேசியாவில் பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச் நடந்துருந்துச்சு. அதற்கான திரைப்படத்துக்கான ஃபுல் ப்ரமோஷன்கள் பலவிதமாக நடந்துருந்துச்சு. ஸோ எல்லா இடமுமே சொல்லப்பட்டது 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில இந்த படத்துக்கு சான்றிதழ், யுஏ சான்றிதழ் கொடுப்பதற்கு கொஞ்சம் காலதாமதமானதால படக்குழுவினர் இதை வந்து நீதிமன்றத்துக்கு சென்று சரி நாங்க குயிக்கா சர்டிபிகேட் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தயார் நிலையில இப்போ இந்த வழக்கு விசாரணை சுற்று நீடித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு சென்னையில வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. சோ என்ன காரணம்? இது வந்து உண்மையாலவே இந்த திரைப்படம் இதன் பின்னணியில அரசியல் இருக்கா, இல்ல எதுவும் சூழ்ச்சிகள் இருக்கா, இது யாரால இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு, இது எல்லாமே நாங்க இந்த இன்டர்வியூல பேச போறோம். இன்னைக்கு எங்களோட இணைந்திருக்காரு. இது சம்பந்தமா ரொம்ப டீப்பா ஆழமா எல்லா விஷயங்களும் இப்ப கை விரல் நுனியில வச்சிருக்காரு. அவர் தான் திரு ஜெயிலானி அவர்கள். சென்னையில இருந்து எங்களோட இணைந்திருக்காரு. அரசியல் பிரிவு ஆசிரியர், ஐபிஎஸ் தமிழ் ஊடகத்துல இருந்து சென்னையில இருந்து எங்களோட இணைந்திருக்காரு. வணக்கம் ஜெயிலானி. வணக்கம் தில்ஷன். என்னன்னு சொன்னா, இப்போ இலங்கையில இருக்க பொதுவாவே திரையுலக ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்களை நாங்க வச்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு திரைப்படம் தான் விஜயுடைய ஜனநாயகன். அதே மாதிரி நாளைய தினம் பராசக்தி திரைப்படம் வருது, அது சம்பந்தமா நாங்க பேசலாம். இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படம் இன்னைக்கு உலகளாவிய ரீதியில எங்கேயுமே வெளியாகல. ஆனா இன்னைக்கு பரபரப்பா எல்லா தியேட்டர்ஸுமே, கொழும்பா இருக்கலாம், யாழ்ப்பாணமா இருக்கலாம், இலங்கையில பல இடங்கள்ல திரையரங்குகள் ரொம்ப பேனர்லாம் அடிச்சு கட் அவுட் எல்லாம் வச்சு வேற லெவல்ல பண்ணிடுவோம். இன்னைக்கு இந்த 9ஆம் தேதியே லாஸ்ட் படத்தை எல்லாம் ரெடி ஆகுனாங்க. ஆனா இப்போ சென்னையில ஒரு பிரச்சனை, இந்த படம் வெளியாவதற்கு ஒரு தடை ஏற்பட்டு இருக்குது. இதை பத்தி நாங்க ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம். எதனால இந்த தடை, இந்த பின்வாங்கல் எதனால நடந்திருக்கு? பிரச்சனை வந்து சென்னையில இல்ல, பிரச்சனை வந்து டெல்லியில இருந்து வந்தது. ஆக்சுவலா வந்து மத்திய தணிக்கை வாரியத்துல இருந்து தான் இந்த பிரச்சனை வந்தது. இந்தியாவில் எல்லா படங்களுக்கும் மத்திய தணிக்கை வாரியம் வந்து சான்றிதழ் கொடுப்பாங்க, இது வந்து யார் பார்க்கறதுக்கு உண்டான படம் அப்படிங்கிற விஷயம். ஸோ தணிக்கை வாரியம் சான்றிதழ் கொடுத்ததற்கு பிறகுதான் ஒரு படம் வந்து திரையரங்குக்கு வர முடியும். இப்போ ஜனநாயகன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய எல்லா வேலைகளும் வந்து முடிஞ்சிருச்சு. ஜனநாயகனுடைய ஃபாரின் அவுட்புட்லாம் வந்து அவங்க டெலிவர் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற அவுட்புட் மட்டும் அவங்க கொடுக்காம இருந்தாங்க. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால வந்து அது காத்துக்கிட்டு இருந்தது. ஒரு ஜனவரி முதல் வாரத்தில், இந்த முதல் தேதியில இருந்தே வந்து சில விஷயங்கள் ஹேஷியங்களாக வர ஆரம்பிச்சது. இன்னும் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வரலை அப்படிங்கிறது படக்குழு தரப்புல இருந்து விரைவில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ தான் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஒரு 6ஆம் தேதி வாக்கில் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. முதல் நாள் வந்து விசாரணை நடக்குது. முதல் நாள் விசாரணை வந்து ஜனநாயகன் படக்குழுவுக்கு ஒரு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருந்தது. நீதிபதியே கேட்டாங்க, நீங்கள் 10ஆம் தேதிக்கு மேலே படத்தை வெளியிடுங்களேன், தை பிறந்தா வழி பிறக்கொள்ள அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நீதிபதி சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு 7ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ தான் இதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளியே தெரிய வந்தது. முதல்ல வந்து சென்சார் போர்டு அவங்களுடைய வாதங்களை வந்து முன் வச்சாங்க. ஏன்? ஆனால் படக்குழு என்ன சொன்னாங்க அப்படின்னா,
எங்க கிட்ட படத்தை பார்க்கும்போது அங்க எங்க வந்து 2 இருக்கு. முதல்ல வந்து எக்ஸாமின் கமிட்டி தான் வந்து படத்தை பார்ப்பாங்க. அவங்க படத்தை பார்த்துட்டு இன்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், இந்த காட்சிகளை எடுங்க, இந்த இடங்களை வந்து மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ஓரளவு சொல்லிடுவாங்க. அதற்கு பிறகு அந்த சர்டிஃபிகேட் ப்ராசஸ் நடக்கும். ஜனநாயகன் படக்குழு என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாமின் கமிட்டி இந்த படத்தை பார்த்தாங்க, படத்தை பார்த்துட்டு சில மாற்றங்கள் சொன்னாங்க, அந்த மாற்றங்களை நாங்கள் செய்ய தயாராக இருந்தோம். ஸோ அந்த மாற்றங்கள் செஞ்சுட்டா யூபைஏன்னு சொன்னாங்க. அந்த மாற்றங்களை நாங்கள் செஞ்சு அனுப்புனதற்கு பிறகு யூபைஏ சான்றிதழ் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வரணும், அந்த சர்டிஃபிகேட் வரலை அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கேள்விப்படுறது என்னென்னா, அதற்கு பிறகு ஜனவரி 5ஆம் தேதி படக்குழுவுக்கு தணிக்கை வாரியத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயம், இதை நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மறு ஆய்வுக்கு வந்து அனுப்ப போகிறோம், மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் இதில் இருக்குது. ஸோ அதை ரிவைசிங் கமிட்டி பார்த்து அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்ததற்கு பிறகு தான் இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் போய் இந்த படத்தில் வந்து நிறைய இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, ஒரு 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். இதில் தயாரிப்பாளர் அப்புறம் நடிகர் விஜய் இவங்களை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய பொருளாதாரம் வந்து இதில் இருக்குது. இப்போ நீங்களே சொன்னீங்க, இலங்கையில் கொழும்பு, யாழ்ப்பாணம் எல்லா நகரங்கள்லையும் தியேட்டர்களில் வந்து பெரிய அளவில் பேனர் அடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா தயாரிப்பாளரை தாண்டி இதை வாங்கின விநியோகஸ்தர்கள் இருக்கிறாங்க, விநியோகஸ்தர்கள்ட்ட இருந்து அதை வாங்கின தேட்டருக்காரங்க இருக்கிறாங்க, தேட்டரை சுற்றி நடக்கிற வியாபாரம் இருக்குது. ஸோ பல லேயர்களில் நிறைய பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் அப்படின்றதுனால இதுக்கு வந்து சீக்கிரம் சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தயாரிப்பு நிறுவனம் சொல்கிறாங்க. சென்சார் போர்டு என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாமின் கமிட்டியில் இந்த படத்தை 5 பேர் பார்த்தாங்க, 5 பேரும் பார்த்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் இதில் மத உணர்வுகள் புண்படுற மாதிரியான காட்சிகள் இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். அதை மீறி தான் அந்த எக்ஸாமின் கமிட்டி இல்லை, இந்த நம்ம கொடுத்த கட்ஸ் போதும் அப்படிங்கிற இடத்துல வந்து யூபிஏ சான்றிதழ் கொடுக்கறதுக்கான முடிவை எடுக்கிறாங்க. அந்த நபர், அதாவது மாற்று கருத்து சொன்னார் இல்லையா, அந்த நபர் தணிக்கை வாரிய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். கடிதம் எழுதி அந்த கடிதத்தினுடைய புகாரினுடைய அடிப்படையில தான் சென்சார் போர்டு வந்து இதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. ஆர்சிக்கு வந்து இதை அனுப்பும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இதுல சென்சார் போர்டு பண்ண ஒரு தப்பா நீதிமன்றம் நேற்று முன்தினம் சொன்னது, உங்களுடைய செயல்பாடு வந்து அப்நார்மலா இருக்கு, 29ஆம் தேதி இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணுங்கிற முடிவை எடுத்திருக்கிறீங்க, ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் இது படக்குழுவுக்கு ஏன் சொல்லப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீதிமன்றம் வந்து எழுப்பி இருந்தது. அதற்கு பிறகு வந்து அவங்களுமே வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்போ அன்னைக்கே வந்து தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போறது அப்படிங்கிற சென்சார் போர்டினுடைய முடிவை நீதிமன்றம் மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ இருந்தது. சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சுயாதீனமான ஒரு அமைப்பு. ஸோ அதை வந்து நீதிமன்றம் அதில் தலையிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஒருவேளை நீதிமன்றம் இந்த வியாபாரம் மாதிரியான விஷயங்களை, பெரிய பொருளாதாரம் இன்னும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கணக்கில் எடுத்தாங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து ரிவைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த ப்ராசஸை ஃபாஸ்டன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வந்து அன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவங்க வந்து தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சாங்க. இன்னைக்கு காலையில், அதாவது படம் வெளியாகும்னு அறிவிக்கப்பட்ட 9ஆம் தேதி காலையிலேயே வந்து அந்த தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்க. அதற்கு பிறகுதான் ரிலீஸ் தள்ளி வைக்கப்படுது அப்படிங்கிற அறிவிப்பு வந்தது. இன்னைக்கு காலையில அந்த தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்புல யூபிஏ சான்றிதழ் கொடுத்துருங்க, இந்த படம் ரிவைசிங் கமிட்டிக்கு போகக்கூடாது. எக்ஸாமின் கமிட்டியில் 5 பேர் பார்த்துருக்கிறாங்க, 5 பேர் பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன எல்லா திருத்தங்களையும் எல்லா மாற்றங்களையும் செய்ய படக்குழு தயாராகி அந்த மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா சென்சார் போர்டினுடைய வேலை அப்படிங்கிறது ஒரு படத்தை பார்த்து இதில் என்னென்ன சிக்கல் இருக்குது, இந்த காட்சிகள் எல்லாம் எடுத்துருங்க, இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதோட உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்ததா தான் இதை கணக்கில் எடுத்துக்க முடியும். இதற்கு மேலே நீங்கள் வந்து இது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு முடிவை தணிக்கை வாரியத்தினுடைய தலைவர் எடுத்தது ஓவர் ரீச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கோர்ட் நகர்ந்திருக்கு. ஸோ தணிக்கை வாரிய தலைவர் வந்து நீதிபதி டிபி ஆஷா, அவங்க தான் இந்த பிடி ஆஷா, அவங்க நீங்க தணிக்கை வாரிய தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாதனால நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கு, யூபிஏ சான்றிதழை வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இந்த மத உணர்வுகள் புண்படுற மாதிரியான விஷயங்கள் படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இது பண்ணப்போ இந்த ஜனநாயகன் படம் வந்து 2 பகுதிகளாக எடுக்கப்பட்டிருக்கு. 2 பாகங்களா இல்லை, 2 பகுதிகளா. பகவந்த் கேசரியினுடைய ரீமேக் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது முழுமையாக பகவந்த் கேசரியினுடைய ரீமேக்கா வந்து இல்லை அப்படிங்கிறதா வந்து நமக்கு சினிமா வட்டாரத்திலிருந்து வர்ற செய்தியெல்லாம் இருக்கு. ஏன்னா ஹெச் வினோத் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் இயக்குறதா இருந்தது. ஸோ அந்த படத்தினுடைய கதை தான் வந்து 2ஆம் பாகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பகவந்த் கேசரியும் அந்த படமும் சேர்த்து தான் வந்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் பகவந்த் கேசரியில் வந்து ஒரு விஷயம் வரும்.
வில்லனுடைய ஒரு அழித்தொழிப்பு திட்டத்துக்கான பேர் வந்து ஆபரேஷன் வி அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க வந்து விஜயே வந்து வி அப்படிங்கிற எழுத்துல வந்து குறிப்பிடப்படுறாரு. நீங்க ஜனநாயகன் படத்துல வெளியான அந்த தளபதி கச்சேரி பாட்டுல கூட வி கச்சேரி அப்படிங்கிற ஒரு வரியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த பேரை பயன்படுத்த முடியாதுன்றதுனால அதற்கு பதில் ஆபரேஷன் ஓம் அப்படிங்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்துதான் இந்த புகார் வந்திருக்கு. மத உணர்வுகள் புண்பற்றபடியான காட்சிகள் வந்து இருக்கு அப்படிங்கிற புகார் வந்திருக்கு. அதற்கு அடுத்ததா இந்திய ராணுவம் தொடர்பான காட்சிகள் இருக்கு. இந்திய பாதுகாப்பு துறையினுடைய லட்சணை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கான என்ஓசி எல்லாம் வாங்கப்பட்டதான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்கு. இதுல தணிக்கை வாரியத்தினுடைய செயல்பாடுகள் சார்ந்து சில குழப்பங்களுமே வந்து இங்க நடந்திருக்கு. தணிக்கை வாரியம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய படங்களுக்கு நடந்திருக்கு. தணிக்கை வாரியம் வந்து கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டாங்கன்றதுக்காகலாம் வந்து எங்களால் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு சென்சார் போர்டுக்கு வர்றதே வந்து தப்பு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இது கடந்த காலத்திலையும் நடந்திருக்கு. ஒரு பிரச்சனை வந்தப்போ ரிலீஸ் டேட்டை வந்து சொல்லிட்டு சென்சார் போர்டுக்கு வராதிங்க, சென்சார் வாங்கிட்டு ரிலீஸ் டேட்டை சொல்லுங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அந்த பழக்கம் வந்து திருப்பி பழைய இடத்துக்கே போயிருச்சு. ஏன்னா பெரிய நடிகர்களுடைய படங்கள் வந்து கடைசி நாள் வரைக்கும் கூட வந்து வேலை வந்து நடக்கும். நீங்க விஜயனுடைய ஜில்லா படம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. 9ஆம் தேதி வரைக்கும் அந்த படம் வெளியாகுமா இல்லையா அப்படிங்கிறதுலேயே வந்து பெரிய குழப்பம் இருந்தது. அந்த படம் வந்து 5ஆம் தேதிக்கு மேலதான் வந்து சென்சாருக்கே போச்சு. நீங்க ஜில்லா படத்தினுடைய அந்த முதல் பாடல் வந்து டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேலதான் வந்து ஷூட்டே பண்ணாங்க. ஸோ அப்படி கடைசி நேரம் வரைக்கும் வந்து வேலை நடந்திருக்கு. அதே மாதிரி கத்தி படத்தை எடுத்தீங்க அப்படின்னா அந்த படம் சென்சாருக்கு போகும்போது பின்னணி இசை அதுல இல்லை. பின்னணி இசை இல்லாத ஒரு காப்பியை தான் வந்து அவங்க சென்சாருக்கு அனுப்புனாங்க. சென்சார் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் அதுல பின்னணி இசை வந்து சேர்க்கப்பட்டது. ஸோ இப்படி பெரிய நடிகர்களுடைய படத்துல வந்து பெரிய அளவிலான முதலீடு இருக்கு, பெரிய பொருளாதாரம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது கடைசி நேரம் வரைக்கும் வந்து அந்த வேலை நடக்கும். அந்த பழக்கத்துல தான் வந்து இருந்தது. அதுக்கு ஜனநாயகன் படத்தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் டிசம்பர் 18ஆம் தேதியே சென்சார் போர்டுக்கு இந்த வந்து நாங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டோம். வந்து தட்கல்ல தான் போட்டோம், முன்னுரிமை அடிப்படையில் இதை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜனவரி 18 விண்ணப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து சென்சார் போர்டு அதிகாரிகள் வந்து படத்தை பார்க்குறாங்க. டிசம்பர் 18 விண்ணப்பிக்கப்பட்டது. சென்சார் போர்டு அதிகாரிகள் படத்தை பார்க்குறாங்க. டிசம்பர் 29ஆம் தேதி வந்து முதல்ல வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதா வந்து முடிவு எடுக்கப்படுது. அதற்கு பிறகு ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறது அப்படிங்கிற முடிவை டிசம்பர் 29ஆம் தேதி எடுக்கிறாங்க. ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் அது படக்குழுவுக்கு தெரிவிக்கப்படலை. இதுக்கு சென்சார் போர்டு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் ரிவைசிங் கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. ஏன்னா ரிவைசிங் கமிட்டி எப்படி இருக்குன்னா, எக்ஸாமின் கமிட்டியில் இருந்த யார் ஒருத்தரும் ரிவைசிங் கமிட்டியில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களினுடைய முடிவுக்கு மாற்றா ஒரு முடிவை தான் இங்கே எடுக்கணும். இவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா இவங்க அதை வேணும்னு சொல்கிற ஒரு முடிவு எடுக்கணும். இல்லை இவங்க வேணும்னு சொன்னாங்கன்னா இவங்க வேணும்னு சொன்ன காட்சிகளை வந்து இவங்க நீக்க வேண்டியிருக்கும். இல்லை இவங்க வேணாம்னு சொன்ன காட்சிகள் வந்து இவங்க வைக்க சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த முடிவுக்கு மாற்றாதான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்படின்றதுனால எக்ஸாமின் கமிட்டியில் இல்லாத மெம்பர்களாக பார்த்து ரிவைசிங் கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணணும். எங்களுக்கு அதற்கான கால அவகாசம் தேவைப்பட்டது. முன்னாடித்து கூட வந்து அவங்க நீதிமன்றத்தில் சொன்னது 2 முதல் 3 வாரங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது ப்ரொசீஜர் தான். ஒருவேளை இப்போ ஜனநாயகனுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு இது ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும்னு ஜனநாயகன் படக்குழு முடிவெடுக்குது, இல்லை எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, இது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னா அது கண்டிப்பாக 3 வாரம் ஆகும். தயாரிப்பு தரப்பே போகும்போது வந்து அதற்கான கால அவகாசம் வந்து தேவைப்படும். இவங்க அந்த கால அவகாசத்தை தான் வந்து இதுலேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனால் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இன்னும் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் அந்த வழக்கு வந்து மறுபடியும் விசாரணைக்கு வர இருக்கு. தலைமை நீதிபதியினுடைய அமர்வே வந்து விசாரிக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா அவர்கள் இப்போ காலையில யுஎஸ் சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு முடிவு சொல்லப்பட்டது. இப்போ அந்த முடிவையும் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்களா? ஆமா, அந்த முடிவு வந்து மேல்முறையீடு. அந்த தீர்ப்பு வந்த உடனே வந்து மேல்முறையீடு போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, இப்ப காலையில ஒரு முடிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதையும் தாண்டி மேல்முறையீடு செய்யறாங்கன்னா இது ஏதோ சதித்திட்டம், இதுக்கு பின்னுக்கு ஏதோ அரசியல் சூழ்ச்சி நடக்குது, இது வந்து விஜய்க்கு எதிராக ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு எல்லாம் இப்ப சோசியல் மீடியாவில பரவலா பேசப்படுது. அப்படி எதுவும் இருக்கா? இப்ப இன்னொன்னு விஷயம் தான், டிசம்பர் 18ஆம் தேதி முதலாவதாக சென்சார் போர்டுக்கு அனுப்பப்படுற இந்த திரைப்படத்துக்கு பிறகுதான் ஒரு காலத்தி தான் இவங்க சொல்றாங்க இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு. அந்த சென்சார் போர்டுல புகார் அளிச்சவங்க யாரு அப்படின்னு கொஞ்ச நாளா தெரியாம இருந்துச்சு. இதுதான் நீதிமன்றத்தை தான் நான் தெரிய வருது. சென்சார் தணிக்கை குழுவிலேயே இருக்க ஒருத்தர் தான் இது சம்பந்தமா புகார் அளிச்சிருக்காங்க. அப்ப இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, அந்த புகார் அளித்த நபர்
தமிழக அரசுக்கு கீழே இருக்க தணிக்கை குழுவோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இல்லாட்டி தமிழக அரசு சொல்ற மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு சோசியல் மீடியாவில பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா நம்ம இலங்கையில இருந்துகிட்டு எதுவும் நேரடியாக நம்மளால பேச முடியாது. சென்னையில தமிழகத்தில் நடக்கிறது நேரடியாக உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது சம்பந்தமான கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? தமிழ்நாடு அரசுக்குன்னு தணிக்கை வாரியம்னு ஒன்று கிடையாது. அது வந்து மத்திய அரசுக்கு கீழே இருக்கிறது தான். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வந்து செயல்படும். இந்த தமிழ்நாடு ஆளும் கட்சிக்கு நெருக்கமான ஒரு நபர்கள் வந்து முதல்ல தணிக்கை வாரியத்தில் நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா மத்திய ஆளும் கட்சியில் யார் இருக்கிறாங்களோ, இப்போ நீங்கள் அரசியல்வாதிகள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. பல அரசியல் கட்சியினர் வந்து தணிக்கை வாரியத்தில் வந்து உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து விஸ்வரூபம் படத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ விஸ்வரூபம் படத்தை பார்த்து அந்த குழுவில் இருந்த ஒருத்தர் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண ஒருத்தர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவை சேர்ந்தவர். இன்னைக்கும் வந்து தமிழ்நாடு அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் தான் வந்து அவர் சென்சார் போர்டில் இருந்தார். அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்ததுனால அவர் வந்து சென்சார் போர்டில் இருந்தார். ஸோ அவர் மேலே தான் வந்து பெரிய விமர்சனங்களே வந்து முன்வைக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசுக்கும் இதுக்கும் வந்து பெரிய தொடர்புகள் வந்து சுத்தமா இல்லை. சென்சார் போர்டில் நடக்கப்போ சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு தியேட்டர்கள் ஏதாவது பிரச்சனை வருது. சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட பல படங்கள் வந்து தியேட்டர்களில் வந்து திரையிட விடாமல் தடுக்கப்பட்டிருக்கு. நம்ம விஸ்வரூபத்தை வந்து உதாரணமா சொல்லலாம், விஜயனுடைய தலைவா படத்தை வந்து உதாரணமா சொல்லலாம். அந்த படங்கள் எல்லாம் தணிக்கை வாரியம் சான்றளிக்கப்பட்ட பிறகு பல பிரச்சனைகளினுடைய அடிப்படையில் வந்து விஸ்வரூபம் படத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு நாங்கள் பாதுகாப்பை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கு வந்து பிரச்சனை இருக்கு, பாதுகாப்பு கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டில் திரையிட மாட்டோம்னு சொன்னாங்க. தலைவாவுக்கும் அதே தான் நடந்தது. தியேட்டர்களுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வருது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு அரசு சொல்லி அந்த படங்கள் வந்து திரையிடப்படாமல் போனது. நீங்க சென்சார் போர்டுக்கு வெளியில் நடக்கிற விஷயங்களை வந்து சொல்லலாம், ஆனால் இது சென்சார் போர்டுக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள் அப்படின்றதுனால இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வந்து எந்த தொடர்புமே கிடையாது. இது பராசக்திக்கு அப்படி பார்த்தா பராசக்தி திரைப்படத்துக்கு எப்பயோ நம்ம தணிக்கை சான்றிதழ் கிடைச்சிருக்கணும். ஆனா இன்னும் அதுக்கு அந்த படத்துக்கு கூட இன்னும் கிடைச்சிருச்சு. நம்ம இந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து யூஐஏ கொடுத்துட்டாங்க. அது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அவங்க திட்டமிட்ட மாதிரி 10ஆம் தேதி பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, ஆனால் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, தீர்ப்பு வந்த உடனே மேல்முறையீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அதுல ஒரு அரசியல் சதித்திட்டம் இருக்கா அப்படின்னா இதை நம்ம ரிவர்ஸ்ல பார்க்கலாம். ஒருவேளை சென்சார் போர்டு சொன்னதுதான் சரி, நீங்க வந்து அவங்களுடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 வாரம் கழிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்திருந்தா கண்டிப்பா ஜனநாயகன் படக்குழு வந்து அப்பீலுக்கு போயிருப்பாங்க. இது வந்து சட்டத்தில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான் இன்னும் சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு தலைமை நீதிபதி அமர்வு விசாரிச்சு இன்னைக்கே தீர்ப்பு சொல்றாங்கன்னு வைங்களேன், ஒன்று சான்றிதழ் கொடுங்கன்னு தீர்ப்பு சொன்னாலும் சரி, இல்லை சென்சார் போர்டினுடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க, இந்த தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை அவங்க உறுதிப்படுத்தினாலும் சரி, இல்லை அந்த தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை ரத்து பண்ணாலும் சரி, யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக தான் போறாங்க. இது அவங்களுக்கு இருக்கிற சட்ட வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துறது. ஏன்னா இதை சென்சார் போர்டு ஏத்துக்குச்சு அப்படின்னா சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு சுயாதீனமான அமைப்பு நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும். இங்க வந்து அட்டானமஸ் பாடிஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சென்சார் போர்டு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக எந்த அளவுக்கு தங்களுக்கு இருக்கிற சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணதான் செய்வாங்க. இந்த அரசியல் விஷயங்களுக்கு வந்தோம் அப்படின்னா இதுல வந்து 2 தரப்பு இருக்கு. ஒன்று, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு வந்து இதுல பெரிய லெவலான ரோல் இல்லை, டைரக்டா வந்து அவங்களுக்கு எந்த ரோலும் இல்லை. ஆனா மத்திய அரசுல இருந்து ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்படுது அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சியா எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. 2 விதமான பார்வைகள் வந்து முன்வைக்கப்படுது. ஒண்ணு வந்து விஜய் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லி இருக்கிறதுனால இது அதற்கான அந்த விஷயத்துல வந்து விஜயை குறிவைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து முன்வைக்கப்படுது. இந்திய மக்களவையினுடைய எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சி கூட வந்து விஜய்க்கு வந்து தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது தொடர்பா எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியிலே வந்து இருவேறு குரல்கள் இருக்கு. விஜயே பேசாதப்போ நீங்க ஏன் போய் விஜய்க்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் வந்து முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நுண்ணரசியலாகவும் வந்து இது ஒரு வகையில வந்து முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1.5 மாசத்துல வந்து தேர்தல் அறிவிப்பு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஜனவரி 9ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோம். பிப்ரவரி இறுதி வாரம் இல்லைன்னா மார்ச் முதல் வாரத்துல தேர்தல் தேதியை வந்து அறிவிச்சிருவாங்க. தேர்தல் வந்து ஏப்ரல்லையோ மேலேயோ வந்து நடக்கும். மே முதல் வாரத்துக்குள்ள எல்லா ப்ரொசீஜருமே வந்து முடிஞ்சிடும். மே 20ஆம் தேதிக்குள்ள இங்க ஒரு புது அரசு வந்து பதவியேற்றும். மே 10 அந்த அளவுலேயே கூட வந்து புது அரசு வந்து பதவியேற்றும். ஸோ தேர்தல் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. விஜய் முதல் முறையா தேர்தல் களத்தை சந்திக்க போகிறார். விஜய் மேல வந்து ஒரு விமர்சனமும் இருக்கு. விஜய் வந்து யாருக்கு உதவ போறார், இந்த தேர்தலில் வந்து விஜய் வந்து யாரோ ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஸ்பாய்லரா இருக்க போறார் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது. முதல் விஷயம், விஜய் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ஆட்சி தொடரணுமா இல்லை இந்த ஆட்சி மாறணுமா அப்படிங்கிறதுக்கான
ஒரு தேர்தல், ஒரு புதுசா ஒரு ஃபோர்ஸ் உள்ள வந்திருக்கு, அவரும் வந்து நான் அந்த ஆட்சிக்கு வரப்போறேன் அப்படின்னு கிளைம் பண்ணும்போது ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட எல்லா காலகட்டத்திலயுமே வந்து நடக்கிற ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து இருக்கும். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து எல்லா நாடுகள்லையும் எல்லா காலகட்டங்கள்லையுமே வந்து இருக்கும். அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையை எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு அவங்க வந்து பயன்படுத்துறாங்களோ அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கப்படும். இப்போ பிரதான எதிர்க்கட்சியா இங்க இருக்கிற அதிமுக கடந்த சில ஆண்டுகளா சரியா செயல்படல, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல வந்து நம்மளுமே வந்து அந்த விமர்சனத்தை வச்சிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல விஜய் தான் எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறார். அப்படி பண்ணும்போது ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்குகள் பிரியும். ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியும் போது அது ஃபேவர் டு ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கடந்த காலங்களிலுமே வந்து நடந்திருக்கு. நீங்க ஒரு ஆளும் கட்சியை பல்வேறு கட்சிகள் வந்து களத்துல எதிர்க்கிறாங்க. ஒரு ஆளும் கட்சிக்கு வந்து 40% வாக்குகள் இருக்கு அப்படின்னா 60% வாக்குகள் அவங்களுக்கு எதிராக இருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த 60%க்கு ஒரு 4-5 பேர் போட்டியிடும் போது 40% வாக்கு உள்ள கட்சி வந்து ஜெயிச்சிடும். நீங்க இன்னும் வந்து இது மல்டிபிள் போலார் கான்டெஸ்டா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா 30% இருக்கிற கட்சிகளே வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தேதி வரைக்கும் 4 முனை போட்டி வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. திமுக ஒரு 30% வாக்குகள் வாங்குறாங்க, மிச்சம் இருக்கிற 3 பேரும் வந்து அந்த 70% பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா திமுக தான் வந்து தனிப்பெரும் கட்சியா இருக்கும். திமுக கூட்டணி தான் தனிப்பெரும் கூட்டணியா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜய் வந்து அந்த ஃபேக்ட்ல இது பண்ண போறாரா, இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இங்க இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சியான திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்குமான மிகப்பெரிய பலமா இருக்கிறது சிறுபான்மையினருடைய வாக்குகள். 2019, 2021, 2024 அப்படிங்கிற 3 தேர்தல்கள்லையுமே இந்த கூட்டணி பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. 2021 ஆட்சி அமைச்சாங்க. 2019 தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகளில் ஒரு தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதிகளையும் ஜெயிச்சாங்க. 2024 அந்த ஒரு தொகுதியும் சேர்த்து கிளீன் ஸ்வீப் வந்து திமுக கூட்டணி வந்து பண்ணிருக்கு. இதுக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது சிறுபான்மையினருடைய வாக்குகள். ஸோ இப்போ திமுக ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுக கூட்டணியில் மத்திய ஆளும் கட்சியான பாஜகவும் இருக்கு. இந்த 2 கூட்டணிக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கும்? 2021 தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கூட்டணிக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு 3% தான் இருந்தது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 7%க்கும் நெருக்கமான இல்லை 7%க்கும் அதிகமான சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் சிறுபான்மையினுடைய வாக்குகள் பெரிய அளவில் திமுக கூட்டணிக்கு விழுகிறது தான் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குமான வித்தியாசமா இருக்கு. விஜய் அதற்கான ஒரு பங்காளியாகவுமே வந்து இங்க இறக்கி விடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. ஸோ இப்போ பாஜக விஜயை குறிவைக்குது. இப்போ ஜனநாயக விஷயத்துல வந்து பாஜக விஜயை குறிவைக்கிறது அப்படிங்கிற நரேஷன் இங்க வெற்றிகரமா நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னா ஸோ பாஜக விஜயை குறிவைக்குது, விஜய் வந்து பாஜகவிற்கு ஆகாது அப்படிங்கிற அந்த புள்ளியில இருந்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்தா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஃபேவராகவும் திமுக கூட்டணிக்கு வந்து பலவீனமாகவும் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல வந்து அந்த அரசியல் கணக்குமே வந்து இதுல இருக்கு அப்படிங்கிற இதுவும் வந்து பேசப்படுது. இன்னொரு விஷயம் தான், இப்ப விஜய்க்கு வந்து இது மட்டும் இல்ல பிரச்சனை. இன்னும் 3 நாள்ல 12ஆம் தேதி சிபிஐல ஆஜராக வேண்டிய ஒரு கடமை விஜய்க்கு இருக்கு. சோ அங்கேயும் மத்திய அரசோட கண்ட்ரோல்ல தான் இப்ப சிபிஐ இருக்க போகுது. அப்போ அங்கேயும் ஒரு நெருக்கடி விஜய்க்கு இருக்கு. அப்போ தொடர்ந்து இப்ப பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் விஜய்க்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கா மாதிரி தான் பாக்குறதுக்கு விளங்குது. ஏன்னா அப்போ பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும்போது ஸோ விஜயை பாஜக குறிவைக்குது. ஒரு பக்கம் சிபிஐ மூலமா குறிவைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவருடைய படத்துக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்காம சென்சார் போர்டு மூலமா குறிவைக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சாரங்கள் இங்க முன்னெடுக்கப்பட்டா அது திமுகவுக்கு போய்கிட்டு இருக்கிற சிறுபான்மையினுடைய வாக்குகளில் வந்து டேமேஜ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையிலுமே வந்து இதை பார்க்கப்படுது, அந்த அடிப்படையிலுமே வந்து இதை பேசுறாங்க. ஏன்னா நீங்க விஜய் வந்து 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினதா அறிவிக்கிறார். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து அறிவிக்கிறார். அதற்கு பிறகு இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 ஆண்டுகள் ஆக போகுது. அந்த கட்சி ஆரம்பிச்சு வந்து 2 ஆண்டுகள் ஆக போகுது. இந்த 2 ஆண்டுகளில் பாஜகவை எதிர்த்து அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை எதிர்த்த அளவுக்கு அவர் வந்து பாஜகவை எதிர்க்கல. பல விஷயங்கள் இப்போ நீங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி பேர்ல வந்து இங்க ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் வந்து ஒன்று இருக்கு. அதனுடைய பேரை வந்து மாத்தினாங்க. அதனுடைய பேரை மாத்தினதை தாண்டி இதற்கு முன்னாடி இது வந்து அதுல மத்திய அரசினுடைய ஃபண்ட் வந்து அதிகமா இருந்தது. இப்போ அந்த விஷயங்களை மாத்தி மாநில அரசு அதிகமா செலவழிக்கிற மாதிரியான ஒரு முறை மாற்றப்பட்டிருக்கு. அதற்கு விஜய் எதுவும் பேசல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடந்த மாதம் வந்து பெரிய அளவிலான சர்ச்சை ஏற்படுத்தினது வந்து திருப்பரங்குன்றம் விவகாரம். அது தொடர்பாகவும் வந்து விஜய் எதுவும் பேசல. இதுலெல்லாம் பாஜக எங்கெல்லாம் நேரடியாக தலையிட்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து விஜய் கொஞ்சம் டோன் டவுன் பண்றார் அப்படிங்கிற விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. அதே மாதிரி கரூர் விவகாரம் நடந்ததற்கு பிறகு அந்த நடந்த 2வது நாள்லேயே வந்து பாஜகவினுடைய எம்பிக்கள் குழு கரூருக்கு வந்து அதில் விஜய் மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று பேசுறாங்க. ஆமா,
அப்ப அந்த அதுல விஜய் மேல எந்த பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் ஆதரவா பேசுற மாதிரி தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்துச்சு. ஆமா, விஜய்க்கு ஆதரவா தான் பேசுறாங்க. அவங்க வந்து விஜய் மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கறத வந்து பேசுறாங்க. தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் இப்ப வரைக்கும், அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மேடையில வச்சுக்கிட்டு கூட கரூர்ல எவ்வளவு பெரிய சம்பவம் அசம்பாவிதம் நடந்ததற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு பேசுறார். விஜய் மேல இருக்கிற அல்லது தாவேகா தரப்புல இருக்கிற அந்த குறைபாடுகள் தொடர்பாக வந்து பாஜக பேசவே இல்லை அப்படின்றத தாண்டி பெரிய அளவுல வந்து விஜய் வந்து அவங்க காப்பாற்ற வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து விஜயை இறக்கி விட்டது பாஜக தானோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இங்க இருந்தது. ஸோ அந்த விமர்சனங்களை உடைக்கிறதுக்காக தான் சென்சார் போர்டும் சிபிஐயும் வந்து பயன்படுத்தப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கு. இப்போ இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உயர் நீதிமன்றத்துல இப்போ மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. அப்போ ஒருவேளை நாங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு தெரியாது என்ன முடிவு கொடுக்கப்படும்னு, ஒருவேளை யூஎஸ் சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்ப அது கொடுக்கப்பட்டு படம் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போ பொங்கலுக்கு முதல் ரிலீஸ் ஆகுமா இல்லாட்டி என்ன காலந்தாளம் என்ன 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்து யூபிஐ சான்றிதழ் கொடுத்துருங்க அப்படின்னா 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அது படக்குழுவினுடைய முடிவு தான். ஏன்னா நீங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அப்படின்ன உடனே நீங்க அந்த ஸ்கிரீன் எல்லாம் சும்மா வைக்க முடியாது அப்படின்றதுனால வேறு படங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரீனை வந்து ஒதுக்கி இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பல வெளிநாடுகள்ல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அப்படின்னு ஜனநாயகன் எடுத்திருந்த பல தியேட்டர்கள் வந்து தெலுங்கு படமான பிரபாஸ் நடிச்ச ராஜாசா படத்தை வந்து அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மாத்திட்டு இதை உடனடியாக எடுக்க முடியுமா? அதுல வந்து நிறைய மார்க்கெட்டிங் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, வியாபாரம் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதையெல்லாம் பார்த்து தான் வந்து இவங்க முடிவெடுப்பாங்க. பொங்கலுக்குள்ள படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது வந்து ஜனநாயகன் படக்குழுவினுடைய முடிவு தான். அது இன்னைக்கு என்ன முடிவு வந்தாலும், தலைமை நீதிபதி என்ன சொன்னாலும், இந்த ஒரு தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை தலைமை நீதிபதி உறுதிப்படுத்தினா சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இல்ல தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு செல்லாது, நீங்க சென்சார் போர்டினுடைய ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி சொன்னார் அப்படின்னா ஜனநாயகன் படக்குழு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போவாங்க. சோ இந்த சட்ட விவகாரம் வந்து இன்னைக்குள்ள முடியாதுன்னு தான் தோணுது. இருக்க போகுது. ஆமா, ஏன்னா நாளைக்கு நாளன்னைக்கு வந்து கோர்ட் இருக்காது, வார விடுமுறை. அதற்கு பிறகு திங்கட்கிழமை ஒரு நாள் தான் வந்து கோர்ட் செயல்படும். அதற்கு பிறகு வந்து கோர்ட்டுக்கு வந்து விடுமுறை இருக்கு. ஆனா இது ஒரு அவசர வழக்கா கருதி விசாரிக்கிற மாதிரியான இடங்களுக்கு வந்து நகர்த்துவாங்க. இந்த சட்ட போராட்டம் வந்து இன்னும் முடியல. சட்ட போராட்டம் இன்னும் பெரிய அளவுல போகும்னு தான் தெரியுது. ஏன்னா நீங்க சென்சார் போர்டுக்கு பார்க்கும்போது சொலிசிட்டர் ஏஎஸ்ஜி வந்து ஆஜராகிறார். அதே மாதிரி ஜனநாயகன் படக்குழுவுக்குமே வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒரு அப்பியரன்ஸுக்கு வந்து 75 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வாங்குற அளவுக்கான ஒரு வழக்கறிஞர் தான் வந்து இவங்களும் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த சட்ட போராட்டம் வந்து பெரிய அளவுல தொடரும் தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த நிலையில எங்களுக்கு தெரியும் எதிர்த்தரப்புல சொல்லியிருந்தாங்க இன்னும் உண்மையான ஜனநாயகனே இது சம்பந்தமா பேசாம இருக்காரு, வாய் திறக்காம இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அப்ப ஏன் இன்னும் விஜய் அமைதி காக்குறாரு? இரண்டு விஷயங்களை சொல்லலாம். விஜய் வந்து தன்னுடைய படங்களுக்காக பெரிய அளவில் பேசினதில்லை. ஸோ இது ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு நகர்த்தினார் அப்படின்னா இந்த அரசியல் நெருக்கடிகள் வந்து இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயாரிப்பாளரே வந்து 500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பல லேயர்கள்ல பலரினுடைய பணம் வந்து இதுல இருக்கு, ஒரு பெரிய பொருளாதாரம் வந்து இதுல இருக்கு. அப்படின்றதுனால அதற்காக வந்து விஜய் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்கு. நம்ம இதை போய் ஒரு கட்சி தலைவராகவும் ஆனதற்கு பிறகு இதை பேசினா இந்த மாதிரியான விஷயங்கள் வருமோ அப்படின்னு. ஆனா விஜய் வந்து இதுல பேசாம இருக்கிறது வந்து தப்புன்னு தான் நினைக்கிறேன். விஜய் வந்து இதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து விஜய் வெளியில வந்து பேசிருக்கணும், ஒரு அறிக்கையாவது தெளிவு கொடுத்திருக்கான். தாவேகா தரப்புல பேசினா வந்து இது தொடர்பா யாரையும் வந்து பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்சியில இருந்து தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஜனநாயகன் தொடர்பா வந்து நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கட்சியவும் படத்தையும் வந்து ஒரு தனித்தனியா வச்சு பாக்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அவர் தரப்புல இருக்கிற ஒரு நியாயத்தை வந்து நம்ம பார்த்தாலும், ஆனா இந்த விவகாரத்துல வந்து சென்சார் போர்டினுடைய சர்டிபிகேட் இன்னும் கிடைக்கல, இன்னும் தாமதமாகுது அப்படிங்கிறதே வந்து முதலாக வந்து கட்சி நிர்வாகிகள் தான் பேசினாங்க. கட்சியினுடைய துணை பொதுச் செயலராக இருக்கிற நிர்மல்குமார் தான் வந்து பேசினார். அதற்கு பிறகு வந்து கட்சியினுடைய ஊடக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற ரமேஷ் அப்படிங்கிறவர் தான் வந்து இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யற சதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவகாரத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தார். ஆனா அதற்கு பிறகு கட்சியை வந்து இதுல இருந்து தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்களான்னு வந்து எனக்கு தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் வந்து விஜய் இது தொடர்பா பேசியிருக்கணும் அப்படிங்கிறதா, அவர் பேசியிருந்தாதான் வந்து சரியான ஒண்ணா இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து ஜனநாயகன் பேசட்டும், இங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் தான் சொல்லியிருந்தார், அந்த சம்பந்தப்பட்ட ஜனநாயகனே அமைதியா இருக்கிறார், நம்ம ஏன் பேசணும், அவருக்கு என்ன அநீதி நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் வெளியில வந்து சொன்னதுக்கு பிறகு நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் வந்து இருந்தாங்க. ஸோ விஜய் வந்து இதுல பேசணும், இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் பேசுவாரான்னு பார்க்கலாம். இப்ப அது மாத்திரமல்ல, இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு, திரையுலகினர், தமிழ் திரையுலகினர் ஒருத்தர் 2 பேர் நாங்க பேசுனதை பார்த்தோம் சோசியல் மீடியாவில். ஆனா பெரும்பாலானவர் இன்னும் அமைதி காக்குறாங்க. என் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட பல பேர் அமைதி காக்குறதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. என்ன காரணம்?
அஸ்யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், படக்குழுவே வந்து இப்போ வரைக்கும் வந்து தொடர்பாக வெளிப்படையாக எதுவும் பேசலை. நீங்கள் கடந்த காலங்களில் வந்து விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை வந்தப்போ கமல்ஹாசன் வந்து ப்ரெஸ் மீட் வச்சார். ரசிகர்கள் வந்து அவருடைய வீடுகளில் கூட நாங்கள் அவங்களாம் அமைதியாக வீட்டுக்கு போங்கன்னு சொன்னார். இந்த படம் வந்து இங்கே திரையிட அனுமதிக்கப்படலைன்னா நான் எங்கே வந்து ஜனநாயகம் இருக்கோ அந்த நாட்டுக்கு வந்து நான் போவேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ அப்போ வந்து திரையுலகினர் வந்து பேசினாங்க. அப்போ பாரதி ராஜாலாம் வந்து பேசியிருந்தார், கமலை வந்து அரசியலுக்கு இழுக்காதீங்க, கமலை பற்றி எனக்கு தெரியும், அவன் ஒரு விஷயத்தை, நான் பாரதிராஜனுடைய வார்த்தைகளே சொல்கிறேன், அவன் ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும்னு நினச்சா அதை முழுசாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அரசியலுக்குள்ள கமலை இழுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பேசப்பட்டது. ஸோ இப்போ வரைக்கும் ஜனநாயகன் படக்குழு வந்து பெரிய அளவில் பேசல. இப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து நேற்று பேசியிருந்தார். அவர் வந்து விஜயினுடைய மெர்சல் படத்தை தயாரித்தவர். அவர் வந்து இதில் வந்து சென்சார் போர்டினுடைய இஷ்யூ இருக்க தான் செய்யுது, ஒரு ப்ராசஸ் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுதுன்றதான் வந்து சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் பல படங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. ஆனால் இது விஜயினுடைய படமாக இருக்கிறதுனாலையும் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய இரண்டாவது படம், அதுவும் வந்து ஒரு கோர் பாலிடிக்ஸ் அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு. நீங்கள் கோட் படம் வந்தப்பெல்லாம் விஜயினுடைய அந்த தாவேகாவினுடைய முதல் மாநாடே நடக்கலை. ஸோ அந்த விஷயம் விஜயினுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு பிறகான முதல் படம். தெளிவாக சொன்னோம் அப்படின்னா விஜய் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை நேரடியாக தொடங்கினதற்கு பிறகான முதல் படம் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு சிறப்பு கவனம் இருக்குது. ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்றதுனால நிறைய பேரினுடைய பணம் வீணாகிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருந்து தான் வந்து ஒரு சிறப்பு கவனம் வந்து செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ திரையுலகினர் வந்து ஜனநாயகன் படக்குழுவே பெரிய அளவில் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படின்றதுனால வந்து அவங்களும் வந்து அமைதியாக இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம எல்லாமே ஏஷியங்களின் அடிப்படையில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆப்ரேஷன் ஓம்ன்ற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கிடைச்ச சோர்ஸில் இருந்தால் நம்ம பேசிகிட்டு இருக்கோமே ஒழிய தெளிவான தகவல்கள் வந்து இப்போ வரைக்கும் வெளியில் வரல. ஸோ ஜனநாயகன் படக்குழு வெளியில் வந்து பேசினாங்கன்னா தான் இது ஏன் மற்றவங்க பேசலை அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம எழுப்புறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இப்போ இந்த நேரத்துல தான் நாங்க இறுதி கேள்வி நேரம் முடிய போகுது. அப்போ இறுதி கேள்வி என்னன்னா, இப்ப சோசியல் மீடியாவில் நாங்க பாக்குறோம், எக்ஸ்தலமா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஆத்திரமடைந்த தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே திமுக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவரோட புதல்வர் அவர் தான் இப்ப இந்த பராசக்தி படத்துக்கு கூட ப்ரொடக்ஷன் நம்ம நேம் இருக்கு, இப்ப அவங்கள போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தான் தமிழக அரசால வழங்கப்பட்ட லேப்டாப்ல இருக்க அந்த மேலாளர் ஸ்கிரீன் எல்லாம் உரிச்சிட்டு இப்ப தாவேக்காவோட கொடி விஜயுடைய புகைப்படங்கள்லாம் லேப்டாப்ல விட்டு அவங்க இப்ப இதற்கு எதிராக ஒரு எழுந்திருக்கதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. இது சம்பந்தமா என்ன சொல்லலாம் இறுதியா? இல்ல, இது வந்து அஸ்யூஷுவலா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு 2 படம் வந்து ஒரே நேரத்தில் வெளியாகுது அப்படின்னா எதிர்த்தரப்பு வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்படும். நீங்க பராசக்தி வந்து முதல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம், ஆனா ஜனநாயகனுமே அக்டோபர்ல ரிலீஸ் ஆக வேண்டிய போஸ்டர்ல இருக்கு. ஆமா, அக்டோபர் தான் வந்து அவங்க முதல்ல வந்து போஸ்டர் வந்து வெளியிட்டாங்க. ஆனா ஓடிடி கமிட்மெண்ட்ஸ்னால வந்து இப்போ தமிழ் திரையுலகத்துல வந்து ஒரு படம் எப்போ வெளியாகணும் அப்படிங்கிறதுல வந்து ஓடிடிகளுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஒரு படம் வெளியாகுதுன்னா அடுத்த ஒரு 1.5 மாசத்துக்குள்ள ஓடிடி அதை ரிலீஸ் பண்ணணும். ஓடிடிகள் வந்து 2025க்கான இதை வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் பேக்கடாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ஜனநாயகனை அதில் அகாமடேட் பண்ண முடியாதுன்றதுனால தான் ஜனநாயகனுடைய ரிலீஸ் வந்து பொங்கலுக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்டது. பராசக்தியும் வந்து ஏற்கனவே ஜனநாயகன் வருதுனால அவங்க பொங்கலை பிளான் பண்ணாங்க. ஜனநாயகனுமே வந்து பொங்கலுக்கு வந்தனால தான் 2 படமும் வந்து ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாச்சு. இதை வந்து பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளரே வந்து சொல்லியிருக்கிறார். பராசக்தி படத்தினுடைய இயக்குனருமே வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணோம், அதில் ஜனநாயகன் வருதுன்றதுனால தான் நாங்கள் பொங்கலுக்கு மூவ் பண்ணோம், பட் அவங்களுடைய இஷ்யூனால அவங்களும் வந்து பொங்கலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்போவே வந்து சொல்லப்பட்டது. இதை தாண்டி இந்த லேப்டாப் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து இயல்பாக நடக்கிற ஒன்று தான். நீங்கள் ஒரு அரசாங்கம், இது அரசினுடைய ஒரு நலத்திட்டம், அரசு நலத்திட்டத்தில் ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுத்துட்டா அந்த பொருள் வந்து அவருக்கு சொந்தமாயிரும், அது அவருக்கு பிடிச்ச எந்த விஷயத்தை வேணாலும் வந்து வச்சுக்கலாம். இப்போ லேப்டாப்ல வந்து முதலமைச்சருடைய படங்கள் இடம்பெறது இதுதான் முதல் முறை அப்படின்னா இல்லை. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாருடைய படங்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு. நான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய லேப்டாப்பை வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு அரசு லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்ச முதல் பேட்ச் வந்து நான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து நான் வாங்கியிருக்கேன். ஜெயலலிதா அம்மையாருடைய படம் இருந்தது, தமிழ்நாடு அரசினுடைய சின்னம் வந்து இதில் இருந்தது. இந்த நாட்களில் வந்து என்னுடைய லேப்டாப்லாம் வந்து இருந்தது. லேப்டாப் பேக்கில் வந்து ஜெயலலிதாவுடைய படம் இருந்தது, லேப்டாப்புக்கு பின்னாடி வந்து தமிழ்நாடு அரசினுடைய சின்னம் இருந்தது. இந்த நாட்களில் வந்து நாங்கள் அதை அப்படியே வந்து வச்சிருந்த காட்சிகளும் வந்து இருக்குது. ஸோ இந்த படம் வைக்கிறது வந்து புதுசு கிடையாது. அரசு நலத்திட்டங்களில் வந்து அப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுடைய படங்கள் வைக்கப்படுறது தமிழ்நாட்டுக்கு புதுசான ஒரு விஷயம் இல்லை.
பிடிக்காதவங்க அதை மாத்துறதும் வந்து புது விஷயம் கிடையாது. ஓகே, ஜெயலலிதா அவர்கள் இப்போ எங்களுக்கு ஜூம் மூலமா இணைஞ்சு உண்மைக்குமே தெரியாத பல விஷயங்களை இந்த நேர்காணல நீங்க எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கீங்க. உண்மைக்குமே இலங்கை ரசிகர்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமாங்க நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா சோசியல் மீடியாவில் வார செய்திகளை வச்சுதான் இங்க யாருமே பேசக்கூடியது அதிகமா நாங்க பார்க்கிறோம். சோ எது உண்மை எது போய்க்கிறது நான் நினைக்கிற இந்த நேர்காணல்ல ஜெயலலிதா நீங்க சொன்ன விஷயங்களை வச்சு எல்லாருமே தெளிவடைஞ்சிருப்பாங்க. இதனால யூஸ்ஃபுல்லான ஒரு நேர்காணல் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே இலங்கையில விஜயோட இறுதி படம் நல்ல ஒரு ஃபேவரல் பார்ட்டியை இன்னைக்கு நாங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற நிலையில தான் இலங்கையில ரசிகர்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது தள்ளி போயிருக்கு. ஆனாலும் கூட நீதிமன்றத்துல இன்னமும் இறுதி முடிவு வழங்கப்படல. சோ இது ஒரு இழுபறி நிலையா இருக்க போகுது தான் எங்களுக்கு இந்த நேர்காணல் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. சோ நன்றி ஜெயலலிதா அவர்கள், நல்ல ஒரு தெளிவை கொடுத்ததுக்கு இன்னைக்கு. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஷூர் இணைந்திருங்கள். இப்போ இது சம்பந்தமா இன்னும் நாங்க விவரமா தொடர்ந்தும் பேசலாம். நன்றி. நான் உங்கள் டில்ஷான் மின்சன்.